டே 39 ஆஃப் ரெசல்யூஷன் சேலஞ்ச். நேத்து ஆட்டம் போட்டவங்க அட்டகாசமா இருக்காங்க. அமைதியா இருந்தா 4 பேர் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கேன். நானும் மார்னிங் பக்காவா எந்திரிக்கலான்னு பார்த்தா இன்னைக்கு 10 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்ச உடனே நல்ல ஒரு பசி. சரி மார்னிங் மங்களகரமா பால்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு போயிருந்தா நமக்கு தெளிவா மாத்தி டீ கொடுத்துட்டாரு வயசானவர். வேற வழி இல்லாம விதியை மீற மாதிரி ஆயிடுச்சு. வெறும் வயல்ல டீ கொடுத்தாச்சு. நானும் டிஃபன் சாப்பிடலாம் நினைச்சேன். அதுக்குள்ள மதிய லஞ்சுக்கே போயாச்சு. சக்கரைக்கு பேரு சில ஊர்ல அஸ்கா, நான் இன்னைக்கு வாங்குறது குஸ்கா. குஸ்காவை குளிர்ந்த மனசோட சாப்பிட்டு முடிச்சாச்சு. மறுபடியும் ஒரு மதியம் 3 மணிக்கு நல்ல ஒரு பசி. அதனால ஒரு பிரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிடுவோமே அப்படின்னு எடுத்துட்டு ரெட்டையும் அருமையா டோஸ்ட் பண்ணி பொறுமையா உட்காந்து சாப்பிட்டாச்சு. நம்ம கண்டென்ட்டே மாதிரி காத்து வாக்குல எங்கேயோ போகுது. இந்த வீடியோ ஃபுட் ரிவ்யூ வீடியோ. நம்ம டீமோட தலைவர் ஏதோ தகவல் சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. ஜனவரி 14 வந்து ஒரு பொண்ணு நமக்கு பொங்கல் தரும். அதுவே ஃபெப் 14 வந்து நம்மளுக்கு அந்த பொண்ணு அல்வா கொடுத்துட்டு போகும். புரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ. சிறிது நேரம் கழித்து வெளியே கிளம்பியாச்சு. ஹெல்மெட்ல ஒரு மார்க்கமா தான் இருக்கேன். மனமா ஒரு வாக்கிங் போயாச்சு. வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாமளும் ஒர்க் அவுட் பண்றவங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாகுபலிட்ட வாங்கின பவர் ஒன்னும் பத்திரமா தான் நம்மள்ட்டே இருக்கு. புல்லப்புக்கே ஊக்குறோம். அங்கெல்லாம் மசிலப் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளும் ஒரு நாள் பண்ணணும். அடுத்து வேகமா சாப்பிடவும் கிளம்பியாச்சு. அங்கேயே ஒரு 2 நாளா பிரெஞ்சியும் கத்துக்க மறந்தாச்சு. நாளையில இருந்தாச்சு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். இரவு மீல்ஸுக்கு தோசை தான். தோசையை ஆசையா சாப்பிட்டுட்டு டேவியே வெற்றிகரமா கம்ப்ளீட் பண்ணியாச்சு.